நியூக்ளியை டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. தி ஆஃப் லைஃப் ஆஃப் ரேடியம் இஸ் 1600 years. The fraction of a sample of radium that would remain after 6400 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நமக்கு டைம் வந்து எவ்வளவு டைமுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கப்பா. டி வந்து டி இஸ் ஈக்குவல் நம்ம நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப் இன்ட்டு ஆஃப் லைஃப்னு தெரியும். ஆஃப் லைஃப் வந்து 1600 சொல்லியிருக்காங்க. டைம் கொடுத்தது 6400 கொடுத்துருக்காங்க. அப்ப n is equal to t by t number of half life. Total time வந்து 6400 divided by time வந்து half life time வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 1600 அப்படி தானே வந்திருக்கு. சரி, அப்படின்னு எடுத்துக்கோன்னா இது 6400ம் இது 1600ம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா இது 4ன்னு கிடைக்கும். அப்படின்னா எத்தனை ஆஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 4 ஆஃப் லைஃப். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் undecayed by number of nucleus at time t equal to 0 n by n naught is equal to நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2 power number of half life தெரியும். சரி, 1 by 2 power number of half life தெரியும். சோ 1 by 2 power number of half life எத்தனை half life தெரியும் நமக்கு? 4 னு தெரியும் இல்லையா? அப்ப 4 னு போட்டீங்கன்னா 1 by 2 power 4 என்ன வருது? 1 by 16 அப்படி புரியுது உங்களுக்கு. அப்ப n by n naught அதாவது number of undecayed nuclei by at time t divided by number of undecayed nuclei at time t equal to 0 வந்து 1 by 16. அப்படின்னா 1/16th வந்து the fraction of a sample of radium that would remain after 1/16 அப்படின்னு fourth option கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The nucleus carbon 6 absorbs an energetic neutron and emits a beta particle. The resulting nucleus is அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க கார்பன் வந்து கார்பன் 612 வந்து என்ன பண்ணுதுன்னா எனர்ஜெட்டிக் நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்க, நியூட்ரானுக்கு அட்டாமிக் நம்பர் 0, மாஸ் நம்பர் 1. இது என்ன ஆகுதுன்னா கிவ்ஸ் நியூ பார்ட்டிகல். அடுத்து வந்து எமிட்டட் பீட்டா பார்ட்டிகல் சொல்லிட்டாங்க. ஜெனரலா பீட்டா பார்ட்டிகல் நம்ம பீட்டா மைனஸ் பார்ட்டிகல் அதாவது எலக்ட்ரான் அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்படின்னா பீட்டா -1 இங்க 0ன்னு போட்டுக்குங்க. சரிங்களா? அப்ப இங்க 6 + 0 வந்து எவ்வளவு இருக்கு? 6 அட்டாமிக் நம்பர். அப்ப இங்க என்ன வரும்? இங்க ஆல்ரெடி -1 இருக்கிறதுனால இங்க என்ன வந்திருக்குன்னா 7 வந்திருந்தா இப்போ ஒரு எக்ஸ் எலிமெண்ட் அஸ்யூம் இங்க 7 வந்திருந்தா 7 - 1 6ன்னு நமக்கு அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் ஆயிடுது. அதே மாஸ் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க 12 இங்க 1 தானே இருக்கு. அப்ப 12 + 1 என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க? 13 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா வந்து அட்டாமிக் நம்பர் 7ஆ இருந்தா அது கண்டிப்பா என்ன இருக்கணும்? நைட்ரஜன் இருக்கணும். அப்ப நைட்ரஜன் 7 13ஆ வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்கப்பா? இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. A radioactive element has half-life period 800 years. After 6400 years, what amount will remain அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ வந்து half life வந்து 800ன்னு எடுத்துங்க. இது வந்து நம் டைம் வந்து 6400. நம்பர் ஆஃப் half life equal to total time divided by half life ன்னு போடுங்க. டோட்டல் டைம் வந்து 6400 டிவைட் பை half life வந்து 800 போட்டோம்னா 2 0 கேன்சல். இந்த 64 8 கேன்சல் பண்ணா என்னப்பா கிடைக்குன்னு சொல்லுங்க? இந்த 64 8 கேன்சல் பண்ணா 8 அப்படின்னு கிடைக்குது. சோ நம்பர் ஆஃப் half life வந்து 8 half life ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ number of nuclei undecayed after some time divided by number of nuclei at time t equal to 0 equal to 1 by 2 power number of half life தெரியும். அப்போ 1 by 2 power 8 போடுங்க. 2 power 8 என்ன பவர்னு சொல்லுங்க? 256. அப்போ 1 by 256 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ fourth ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. An element A decays into a element C by a two-step process. அதாவது A வந்து B ஆ மாறும்போது ஒரு ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணிருக்கு. அடுத்து B ல இருந்து C வரும்போது 2 பீட்டா பார்ட்டிகிள் எமிட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ண ஆல்பா டிகே நடந்தா அட்டாமிக் நம்பர் டிக்ரீஸ் பை 2, மாஸ் நம்பர் டிக்ரீஸ் பை 4ன்னு வந்திருக்கும். இதே வந்து பீட்டா பார்ட்டிகிள் எமிட் பண்ணா மாஸ் நம்பர் மாறாது, அட்டாமிக் நம்பர் மாறி அட்டாமிக் நம்பர் ரைஸ் பை 1. அப்ப 2 பீட்டா பார்ட்டிகிள்னா 2 அட்டாமிக் நம்பர் கூடி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ என்ற எலிமெண்ட்டுக்கு ஜெட் மாஸ் நம்பர் ஏ இருக்குன்னு வச்சுங்க. இது பி ஆ மாறும்போது அட்டாமிக் நம்பர் Z-2 மாஸ் நம்பர் A-4ன்னு வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகிளை வந்து டிகே பண்ணியிருக்கு. அப்படிதானப்பா? ஆல்பா பார்ட்டிகிளை டிகே பண்ணியிருக்கு. ஆல்பா பார்ட்டிகிள் குறைஞ்சா ஆல்பா பார்ட்டிகிள் எமிட் பண்ணா 2 அட்டாமிக் நம்பரும் ஒரு மாஸ் 4 மாஸ் நம்பர் குறையும். அடுத்து வந்து சியா வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 2 பீட்டா பார்ட்டிகிள் எமிட் பண்ணியிருக்கு. அப்படின்னு என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு 2 அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆல்ரெடி Z-2 இருக்கு, இப்போ 2 அட்டாமிக் நம்பர் கூடிச்சு. ஆனா மாஸ் நம்பர் மாறாது. அப்படின்னா பாருங்க Z-2 + 2 என்ன வரும்னு சொல்லுங்க? ஜெட்னு வந்துருது. அப்போ ஏ எலிமெண்ட் இருக்கு, அதனுடைய அட்டாமிக் நம்பரும் சி என்ற எலிமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பரும் சேமா இருக்கிறதுனால அப்ப ஏஎன்சிஆர் என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க? ஐசோடோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா வந்து ஏஎன்சிஆர் ஐசோடோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா.
curie is a unit of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூனிட் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க? ரேடியோ ஆக்டிவிட்டியில இந்த dN/dt இது வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு லாம்டா n அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஆக்டிவிட்டியோட யூனிட் வந்து டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட் சொல்லலாம், பெக்கூரல் சொல்லலாம், ரூதர்ஃபோர்ட்னு சொல்லலாம், கியூரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப கியூரின்றது எங்க வருது நமக்கு? யூனிட் ஆஃப் ஆக்டிவிட்டி, டிஸ்இன்டகிரேஷன் பர் செகண்ட். இது ரேடியோ ஆக்டிவிட்டியில தானே வருது. அதனால வந்து இந்த கியூரி வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியில நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க? சி ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A radioactive sample with a half-life of 1 month as the label activity 2 microcuries on 1/8/1991. What would be its activity 2 month earlier? அதாவது 2 month earlier கேட்டிருக்காங்க. 2 month earlierனா 60 days முன்னாடி. அப்படி தானே வந்திருக்கும்? 60 daysக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? சரி, அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 months earlier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆஃப் லைஃப் வந்து 1 month அப்படின்னா எத்தனை மந்த்ஸ்க்கு முன்னாடி கேட்கறாங்க? 2 months முன்னாடி. அப்போ 2 ஆஃப் லைஃப்க்கு முன்னாடி கேட்கறாங்க. அப்படின்னா இனிஷியல் ஆக்டிவிட்டி வந்து ஏ நாட்னு வச்சுக்கலாம். இதுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. 2 monthsக்கு அப்புறமா இருக்கிற ஆக்டிவிட்டி தான் அந்த 2 மைக்ரோக்யூரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் 2 மைக்ரோக்யூரி. 2 மைக்ரோக்யூரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆக்டிவிட்டி என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க? a by a naught is equal to 1/2 power n தெரியும் இல்லையா? அப்போ வந்து இங்க பாருங்க, இந்த ஆக்டிவிட்டி ஏன்றது என்ன சொல்லுங்க? நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 மைக்ரோக்யூரி அப்படின்னு போட்டுங்க. டிவைட் பை a naught தான் வேணும். 2 months முன்னாடி. தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 பவர் n வந்து நம்பர் ஆஃப் ஆஃப் லைஃப். ஆஃப் லைஃப் எவ்வளவு? 1 month. 2 monthsனா எத்தனை ஆஃப் லைஃப் வரும்? 2 ஆஃப் லைஃப் வரும். அப்ப இங்க 2 போட்டுங்க. இது 2 பவர் 2 வந்து 4 வந்துரும். அந்த 4 இங்க மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 into 4 என்ன வந்து 8 வந்துருது. அப்ப இனிஷியல் ஆக்டிவிட்டி எவ்வளவு வருது? 8 மைக்ரோக்யூரி. 8 மைக்ரோக்யூரி அப்படின்னு போட்டுக்கலாமா? சோ அப்ப வந்து என்ன வந்திருக்கு பாருங்க? 8 மைக்ரோக்யூரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி நியூக்ளியஸ் atomic number 48, mass number 115 after 2 successive beta decay will give அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரலா பீட்டா டிகேனா நம்ம என்ன பீட்டா டிகே எடுக்கணும்ப்பா? அதாவது ஜெனரலா பீட்டா டிகேன்னு கொடுத்துட்டாங்கன்னா வந்து எலக்ட்ரான் எமிட் ஆயிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீட்டா டிகே நடக்கும்போது ஒரு அட்டாமிக் நம்பர் கூடும், மாஸ் நம்பர் மாறாது. அப்ப 2 பீட்டா டிகே நடந்துச்சுன்னா 2 அட்டாமிக் நம்பர் கூடி இருக்கும். அட்டாமிக் நம்பர் ஆல்ரெடி 48 இருக்கு. 2 பீட்டா டிகே நடந்தா 2 அட்டாமிக் நம்பர் கூடி இருக்கும். அப்போ 48ல இருந்து 50 மாறி இருக்கும். ஓகேங்களா? ஆனா மாஸ் நம்பர் வந்து மாறாது. அப்ப மாஸ் நம்பர் மாறாம இருக்கும், அட்டாமிக் நம்பர் 2 கூடி இருக்கும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் பாருங்க, 50 115 இருக்கு இல்லையா? சோ வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? சோ 4th ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம் இந்த क्वेश्चनக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்கப்பா. நியூக்ளியர் எனர்ஜில क्वेश्चंस பார்க்கலாம். When a uranium isotope uranium 23592 is bombarded with a nitrogen, it generates in krypton plus 3 neutron and என்னன்னு கேட்டா இது நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், பேரியம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? சரி, அதாவது யுரேனியம் 92 235 வந்து bombarded by நியூட்ரான்ல பம்பார்ட் பண்ணும்போது என்னவா மாறுது? பேரியம் பிளஸ் கிரிப்டான் பிளஸ் 3 நியூட்ரான் எமிட் ஆகும் சொல்லி இருந்தோம் இல்லையா? சோ அப்ப பார்க்கும்போது இங்க பேரியம் வந்து இதுக்கு ஆப்ஷன். அதனால வந்து இந்த பேரியம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போயிரலாங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க. A certain mass of hydrogen is changed to helium by the process of fusion. The mass defect in fusion reaction is 0.02866. The energy liberated per atomic mass unit. அதாவது the energy liberated per atomic mass unit அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரிப்பா. இப்போ எனர்ஜி லிபரேட்டட் பர் அட்டாமிக் மாஸ் நம்பர்னு இருக்கும். பர் யூனிட் பர் அட்டாமிக் மாஸ் நம்பர் கேட்டிருக்கோம். இங்க ஏன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்க எனர்ஜி லிபரேட்டட் பர் நியூக்ளியான், எனர்ஜி லிபரேட்டட் பர் நியூக்ளியான் அஸ்யூம் பண்ணிக்கங்க இது. அப்ப எனர்ஜி லிபரேட்டட் பர் நியூக்ளியானுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க? எனர்ஜி லிபரேட்டடுக்கு மாஸ் டிஃபெக்ட் இன்டு c² டிவைட் பை மாஸ் நம்பர். எனர்ஜி லிபரேட்டட் பர் நியூக்ளியானுக்கு இங்க மாஸ் டிஃபெக்ட் எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க? மாஸ் டிஃபெக்ட் பாருங்கப்பா 0.02866 கொடுத்திருக்காங்க. அப்ப 0.02866 அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இன்டு c² போடணும். இருந்தாலும் நம்ம 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆனா c² போடாம அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப டைரக்டா இந்த டெல்டா எம் c² உடைய ஈக்குவலன்ட் எனர்ஜி என்ன பண்ணிடலாம்னா, மாஸ் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்ல இருந்துச்சுன்னா டைரக்டா அட்டாமிக் மாஸ் யூனிட் 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? டிவைட் பை 4னு போட்டுருங்க. சோ இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கப்பா. இப்போ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. நியூமரேட்டர் என்ன வருது? மல்டிப்ளை பண்ணா 26.7 வருது அப்ராக்சிமேட்லி.
by 4 வருது. 26.7 4ல டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் பாருங்க, 6.67 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 6.675 அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். இது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. ஸோ எனர்ஜி லிபரேட்டட் பர் நியூக்ளியான் எவ்வளவு பாத்தீங்கன்னா 6.675 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒருவேளை நமக்கு எனர்ஜி லிபரேட்டட் கேட்டிருந்தா அப்படியே 4 நியூக்ளியானுக்கு 26.7 வந்திருக்கும். ஆனா அவங்க பர் நியூக்ளியான் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால பர் நியூக்ளியான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. The power obtained in a reactor using uranium-235 disintegration is 1000 kilowatt. The mass decay of uranium per hour is dash அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது யுரேனியம் யூஸ் பண்ணி பவரை வந்து ஜெனரேட் பண்றாங்க. பவர் வந்து 1000 கிலோவாட் இருக்கு. 1 ஹவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், பவரை வந்து ஜெனரேட் பண்ணணும். அப்படின்னா எவ்வளவு மாஸ் வந்து டிகே ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா. சரி, அக்கார்டிங் டு எனர்ஜி மாஸ் ரிலேஷன்ல E = mc². இந்த m தான் மாஸ், இவ்வளவு மாஸ் வந்து டிகே ஆயிருக்குன்னு வச்சுட்டு m = E/c² அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது கரெக்டுங்களா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, மாஸ் இப்போ வந்து இங்க பாருங்க, மாஸ் டிகே பர் செகண்ட் தானே கேட்கணும். இந்த பவருக்கு என்ன ஃபார்முலா, பவருக்கு வந்து எனர்ஜி பை டைம் தெரியும் உங்களுக்கு, எனர்ஜி பை டைம் தெரியும். எனர்ஜி பிளேஸ்ல என்னன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், மாஸ் இன்ட்டு c², மாஸ் டிஃபெக்ட் பர் c² போட்டுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு c² பை டைம் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுல இருந்து மாஸ் பர் டைம் ஈக்குவல் என்ன வந்திருக்கும், மாஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு பவர் பை c²ன்னு வந்திருக்கு கரெக்டுங்களா. சரி, இப்போ வந்து நமக்கு மாஸ் டிஃபெக்ட் தானே கேட்டாங்க, மாஸ் எவ்வளவுன்னு, மாஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு c² இன் பவர் இன்ட்டு பவர் டிவைட் பை c² இன்ட்டு டைம் போட்டுக்கணும். பவர் எவ்வளவு கொடுத்தாங்க, 1000 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 இன்ட்டு 1 கிலோவாட் வந்து 10³ வாட் போட்டு டிவைட் பை c², c எவ்வளவு 3 இன்ட்டு 10⁸ ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இன்ட்டு டைம் எவ்வளவு 1 ஹவருக்கு சொல்லியிருக்காங்க. 1 ஹவர்ன்றது எவ்வளவு 60 மினிட், 1 மினிட் வந்து 60 செகண்ட். ஸோ 60 இன்ட்டு 60 3600 செகண்ட் அப்படி நம்ம எழுதிக்கலாமா. ஸோ இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இது இப்போ சிம்பிளை பண்றோம். இதை சிம்பிளை பண்ணா எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இதை சிம்பிளை பண்ணா நமக்கு 4 இன்ட்டு 10⁻⁸ கிலோகிராம் அப்படின்னு கிடைச்சிருக்கும். 4 இன்ட்டு 10⁻⁸ கிலோகிராம் கிடைச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க. அதாவது இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 40 இன்ட்டு 10⁻⁶ கிராம் எழுதிருக்கலாமா. 40 இன்ட்டு 10⁻⁶ கிராம் எழுதலாமா. அதாவது இது 4 வந்து நம்ம 40 எழுதும்போது 40 இன்ட்டு 10⁻⁹ வந்திருக்கும். 10⁻⁹ 10⁻⁶ இன்ட்டு -3 எழுதுறோம். 10⁻³ கிலோகிராம் கிராம் வந்துருச்சு. இப்போ இந்த 10⁻⁶ தான் மைக்ரோகிராம்னு எடுத்துக்கலாம். அப்போ 40 10⁻⁶ வந்து மைக்ரோ, ஸோ மைக்ரோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. ஓகேப்பா, அப்போ மைக்ரோகிராம்னு வந்துருச்சு. அப்போ 40 மைக்ரோகிராம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, ஆப்ஷன் சி. ஸோ 40 மைக்ரோகிராம் ஆஃப் யுரேனியம் டிகே ஆகும்போது இங்க வந்து என்ன இருக்கு உங்களுக்கு 1000 கிலோவாட் பவர் வந்து 1 ஹவர் கிடைக்குது அப்படின்னு நம்ம அர்ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. ஃபியூஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஹை டெம்பரேச்சர் பிகாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஆக்சுவலா 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த 4 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகணும். இந்த 4 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகணும்னா இது அட்ராக்ட் ஆகிக்கணும்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வரணும். அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் வரணும்னா இந்த நியூக்ளியன்ஸ் இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து வெரி நியரா வரணும். நியரா வந்தாதான் நியூக்ளியர் ஃபோர்ஸை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த வெரி நியரா வர்றதுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், கூலும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ரிப்பல் பண்றதை ஓவர் கம் பண்ணும். அப்ப அந்த ஓவர் கம் பண்ற அளவுக்கு கைனடிக் எனர்ஜி தேவைப்படும். ஸோ அப்போ அவ்வளவு கைனடிக் எனர்ஜி எங்க இருந்து கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ல தான் அவ்வளவு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அதனாலதான் ஹை டெம்பரேச்சர்ல இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து நல்லா வெலாசிட்டி வந்து அதிகமா இருக்கும், கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த ஹைட்ரஜன்ல நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த நியூக்ளியஸ் உடைய கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி கிட்ட வரும். இந்த ஆர்டர் ஆஃப் பெர்மிமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த ஹைட்ரஜன்ஸை கம்பைன் பண்ணிக்கும். அப்போ வந்து இது ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. சோ இப்போ இது சொன்ன கான்செப்ட் வச்சு எந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஹை எனஃப் டு ஓவர் கம் தி கூலும் ரிப்பல்ஷன் பிட்வீன் நியூக்ளியை, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இன் டியூட்ரியம் அண்ட் ஹீலியம் நியூக்ளியை ஆர் 1.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் 7.0 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் respectively. When two deuterium nuclei fuse to form a helium nucleus, the energy released in the fusion is dash அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. சரி, இப்போ வந்து என்ன பண்ணா 2 ஹைட்ரஜன், அதாவது 2 டியூட்ரியம் தானே, அதாவது 2 டியூட்ரியம் H12 plus H12 இது கம்பைன் ஆயிட்டு நமக்கு ஹீலியமா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாங்களா. சரி,
இப்படி அசியூம் பண்ணோம்னா இப்போ எனர்ஜி ரிலீஸ்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனர்ஜி ரிலீஸ்டுன்னா இப்போ ஈலியம் உடைய எனர்ஜி ஆஃப் ஈலியம் மைனஸ் டுவைஸ் எனர்ஜி ஆஃப் டியூட்ரியம் அப்படின்னு போட்டா இந்த எனர்ஜி வந்து ரிலீஸ்டுன்னு கிடைச்சிருக்கும். இப்போ ஈலியம் உடைய எனர்ஜி எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியானுக்கு 7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அப்போ 4 நியூக்ளியான் தானே இருக்கும் ஈலியம்ல. அப்போ 4 into 7 போட்டு மைனஸ் 2 into எனர்ஜி இந்த டியூட்ரான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூக்ளியானும் 1.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல அல்ட்ராக்ட் ஆயிருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு நியூட்ரான்ல 2 நியூக்ளியான் இருக்கிறதுனால 2 into 1.1 அப்படின்னு போட்டுருக்கோம். இப்படி பண்ணீங்கன்னா இந்த 4 into 7 என்ன வரும் சொல்லுங்க 28 வருது. மைனஸ் இந்த 2 into 4 into 1.1 என்ன வரும் நமக்கு 4.4 வருமா. ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாமா. அப்போ செப்பரேட் பண்ணி 28ல இருந்து 4.4 செப்பரேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது சொல்லுங்கப்பா 23.6 கிடைக்குதா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல கிடைக்குதா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 23.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூட்ரான் இஸ் 2.2 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இங்க பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கொடுக்கல, அப்படியே நியூட்ரானே கொடுத்துட்டாங்க. And that of helium வந்து 28 million electron volt. If 2 neutrons are fused to form 1 helium, then energy released. போன கொஸ்டின் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அங்க வந்து போன கொஸ்டின்ல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் கொடுத்தாங்க, இப்ப டைரக்டா பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. அப்போ 2 ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன ஆகும் ஹீலியம் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அப்போ ஹீலியம் 2 ஹீலியம் உடைய எனர்ஜி இருக்கு இல்லையா, எனர்ஜி ஆஃப் ஹீலியம் மைனஸ் டுவைஸ் எனர்ஜி ஆஃப் டியூட்ரானா சரி அதுதான் எனர்ஜி ரிலீஸ். சரி, எனர்ஜி ஆஃப் தி ஹீலியம் எவ்வளவு சொல்லுங்க 28 மைனஸ் எனர்ஜி ஆஃப் தி டியூட்ரான் 2 டியூட்ரான் ஒரு டியூட்ரான் 2.2 வருது 2 into 2.2. ஸோ 28 மைனஸ் 2 into 2.2 வந்து 4.4. 28ல 4.4 கிடைச்சா 23.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குதுங்களா. ஸோ எனர்ஜி ரிலீஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 23.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் எனி ஃபிஷன் ரியாக்ஷன் in any fission process the ratio of mass of fission products divided by mass of parent nucleus is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது mass of fission product divided by mass of என்ன கேட்டிருக்காங்க parent nucleus கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபிஷன் நடக்கும்போது என்ன உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து கூடி இருக்கும். அதாவது இந்த ஃபிஷன் நடக்கிறது எதுக்கு பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறது தானே. அப்போ பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மாஸ் ஆஃப் ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ்க்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும், மாஸ் ஆஃப் பேரண்ட் நியூக்ளியஸ் பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்போ ஃபிஷன் ப்ராடக்ட்ல எனர்ஜி அதிகமா இருக்குன்னா மாஸ் தானே கன்வெர்டட் எனர்ஜியா வந்திருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ்ல எனர்ஜி அதிகமா இருக்குன்னா மாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், மாஸ் தான் கன்வெர்டட் எனர்ஜியா வந்திருக்கும். அப்படின்னா என்ன ஆன்சர் சொல்லுங்க, நியூமரேட்டர்ல மாஸ் எப்படி இருக்கும் கம்மியா இருக்கும் டினாமினேட்டரோட. ஏன்னா டினாமினேட்டர்ல பேரண்ட் நியூக்ளியஸ் பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருந்திருக்கும், ஸ்டெபிலிட்டி கம்மியா இருந்துச்சு, அதனால மாஸ் அதிகமா இருக்கும். இப்போ மாஸ் கன்வெர்டட் எனர்ஜி வருது, அப்போ ஃபிஷன் நடக்கும்போது மாஸ் குறைஞ்சிருக்கு இல்லையா. அதனால நியூமரேட்டர்ல மாஸ் கம்மியா இருக்கும், டினாமினேட்டர்ல மாஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா நியூமரேட்டர்ல பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும், ஸோ கொஞ்சம் மாஸ் கன்வெர்டட் ஆயிடுச்சு எனர்ஜியா, அதனால மாஸ் குறைஞ்சிருச்சு. லெஸ் தேன் 1 அப்படின்னு கொடுக்கலாமா, ஏன்னா நியூமரேட்டர் லெஸ் தேன் டினாமினேட்டர் வந்திருக்கு, அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் லெஸ் தேன் 1 எடுத்துக்கோங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. If in a nuclear fusion process the masses of the fusing nuclei be M1 and M2 and the mass of the resultant nucleus be M3, then எந்த ரிலேஷன் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த M1 and M2 எல்லாம் கம்பைனா நியூ நியூக்ளியஸா மாறி இருக்குன்னா புது நியூக்ளியஸா மாறும்போது ஸ்டெபிலிட்டி கூடி இருக்கும் இல்லையா. ஸ்டெபிலிட்டி கூடுதுன்னா பைண்டிங் எனர்ஜி கூடி இருக்கும், பைண்டிங் எனர்ஜி கூடுதுன்னா கொஞ்சம் மாஸ் வந்து கன்வெர்டட் என்னவா வந்துருக்கணும் பைண்டிங் எனர்ஜியா மாறி இருக்கணும். அப்போ M1 M2 கம்பைன் ஆகும்போது கொஞ்சம் மாஸ் வந்து என்ன இருக்கணும் என்னப்பா இருக்கணும் மாஸ் வந்து எனர்ஜியா மாறிக்கணும் இல்லையா. அப்போ M3 உடைய பைண்டிங் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும், அது இதனுடைய மாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் M1 M2 கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி வரதுக்காக நடக்கும், அப்போ மாஸ் வந்து கன்வெர்டட் எனர்ஜியா வருது. அப்போ M1 plus M2 இருந்துச்சு இல்லையா, இந்த எனர்ஜி வந்து அதிகமா இருக்கணும் M3 ஃபார்ம் ஆகும்போது. ஓகேங்களா, அப்படின்னா எந்த ஆப்ஷன். ஸோ M3 less than ஃபைனல் ப்ராடக்ட் M3 less than இனிஷியல் மாஸ் அப்படின்னு வச்சு. ஏன்னா ஃபைனலா எனர்ஜி அதிகமா இருக்கும், இனிஷியலா எனர்ஜி கம்மியா இருக்கும். எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா மாஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ தட் 91க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோலார் எனர்ஜி இஸ் மெயின்லி காஸ்ட் டியூ டு. சோலார் எனர்ஜி எப்படி கிடைக்குது நமக்கு, ஹைட்ரஜன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஹீலியமா மாறுது. அப்போ லைட்டர் நியூக்ளியஸ் வந்து கன்வெர்டட் இன்டு கம்பைன்ட் இன்டு ஃபார்ம்ஸ் மாடரேட் நியூக்ளியஸ் வருது இல்லையா. அப்போ இது எந்த ப்ராசஸ் சொல்லிடலாம் சொல்லுங்க. சோலார் எனர்ஜில என்ன வருது சொல்லுங்க, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டான்ஸ் டியூரிங் சிந்தசிஸ் ஆஃப் ஹெவியர் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. சோ அப்படி வந்து ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். சோலார் எனர்ஜி வரது ஃபியூஷன் ரியாக்ஷன், அதாவது நியூக்ளியர் எனர்ஜி. சோலார் எனர்ஜி நம்ம இப்படி கூட சொல்லிடலாம் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன். சோலார் எனர்ஜிக்கு வந்து தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
நியூக்ளியர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஏன் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் எடுக்கிறோம்னா, இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து லைட்டர் நியூக்ளியர்லாம் கம்பைன் ஆகிறதுக்கு அதிகமா கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி தானே வந்து கம்பைன் ஆகணும். அதுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா தானே கைனடிக் எனர்ஜி அதிகமா வந்திருக்கும், அப்ப தானே இது கம்பைன் ஆயிருக்கும். அதனால டெம்பரேச்சர் கொடுத்து அதனால நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதாவது ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்றோம்னா தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு. இங்க ஜெனரலாவே சோலார் எனர்ஜி வந்து ஃபியூஷன் ரியாக்ஷனால வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு வாட்டர் டிராப் எடுத்துங்க, சின்ன வாட்டர் டிராப்பா இருந்துச்சுன்னா அது ஸ்பெரிக்கல் ஷேப்பா இருந்திருக்கும். இதே கொஞ்சம் பெரிய வாட்டர் டிராப்பா இருந்தா என்ன இருக்கும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் மாலிகுல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம், வாட்டர் டிராப் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அப்ப என்ன இருக்குன்னா, சின்ன டிராப்பா இருக்கும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கிரேட்டர் தென் சர்ஃபேஸ் டென்ஷனால வர ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால வந்திருக்கும். கொஞ்சம் மாஸ் அதிகமாயிடுச்சுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் சர்ஃபேஸ் டென்ஷனால வர ஃபோர்ஸ் வந்திருக்கும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ப்ரீடாமினேட்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பியரா இருந்திருக்கும். அதே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் சர்ஃபேஸ் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்பியரா வராது, ஓவல் ஷேப்பா வந்து அப்படியே இது என்ன ஆயிரும், இப்படி டம்பிள் ஷேப்பா மாறிட்டு, புரியுதுங்களா உங்களுக்கு, இப்படி டம்பிள் ஷேப்பா மாறிட்டு அப்படியே வந்து இது பிரேக் ஆயிரும். இந்த மாதிரி தானே ஃபியூஷன் ரியாக்ஷன்ல நம்ம என்ன சொல்றோம், சாரி ஃபியூஷன் ரியாக்ஷன்ல என்ன சொல்றோம், யுரேனியம் 235 வந்து கொஞ்சம் சைஸ் இருக்கு, இதோட ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா ஆயிருது. அதனால அன்ஸ்டெபிலிட்டி ஆயிட்டு என்ன ஆகுது உங்களுக்கு, டம்பிள் ஷேப்பா மாறிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல்ஸ் நடந்து என்ன நடக்குதுப்பா, அப்போ வந்து பேரியம் பிளஸ் கிரிப்டான் அப்படின்ட்டு பிளஸ் 3 நியூட்ரானா அப்படி பிரேக் ஆயிருது இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் எப்படி சொல்றேன்னா வந்து நம்ம இந்த லிக்விட் டிராப் தியரியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் பை நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Which of the following is used as a moderator in nuclear reactor? ஆக்சுவலா வந்து இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நியூட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த நியூட்ரான் எல்லாம் வந்து ஃபாஸ்ட் நியூட்ரானா இருக்கும். ஆனா ஃபர்தர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா உங்களுக்கு ஸ்லோ நியூட்ரானா இருந்தா தான் ஃபர்தர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அது சோ கால்டு நியூட்ரான் எமிட்டட் இந்த ஃபிஷன் ரியாக்ஷன்ல வந்து அது நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ நியூட்ரானா மாத்தணும். அது இப்படி மாத்துறதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் மாடரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ மாடரேட்டர் எது வந்து மாடரேட்டரா ஒர்க் ஆகுது பாத்தீங்கன்னா, ஹெவி வாட்டர் வந்து மாடரேட்டரா ஒர்க் ஆகுது. அப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து ஹெவி வாட்டர் வி ஆர் யூசிங் எஸ் ஏ மாடரேட்டர். திஸ் ஹெவி வாட்டர் என்ன பண்ணணும்னா தெர்மல், அதாவது பாஸ்ட் நியூட்ரானை ஸ்லோ நியூட்ரானா மாத்திரும். அப்போ வந்து ஃபர்தர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. எனர்ஜி ரிலீஸ்ட் இன் தி ஃபிஷன் ஆஃப் சிங்கிள் யுரேனியம் 235-92 நியூக்ளியஸ் இஸ் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். தி ஃபிஷன் ரேட் ஆஃப் யுரேனியம் 235 filled reactor operating at power level of 5 watt அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஃபிஷன் நடக்கும்போது 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ எத்தனை ஃபிஷன் பர் செகண்ட் நடந்தா அந்த பவர் வந்து 5 வாட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, அப்படின்னா என்ன பண்ணலாம், பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிலீஸ்டு பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப எனர்ஜி ரிலீஸ்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்ப n ஃபிஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, n into 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும், டிவைட் பை டைம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பவர்ன்றது 5 வாட் தானப்பா, 5 வாட்ன்றது பவர் என்ன பண்ணலாம் நம்ம 5 ஜூல் பர் செகண்ட் எழுதிக்கலாம் இல்லையா. அப்ப டைம் வந்து 1 செகண்ட் போட்டுக்கலாம். ஆனா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நம்ம என்ன பண்ணணும், ஜூல்ல மாத்தணும். சரிங்களா? அப்போ பவர் வந்து நம்ம 5 வாட்னு போட்டோம்னா பவர் இந்த n/t வேணும்னா இது என்ன இப்படி எடுத்துங்க, ரேட் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன், ஃபிஷன் ரேட்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நம்பர் ஆஃப் யுரேனியம் அண்டர்கோஸ் டிஸ்இன்டகிரேஷன், அதாவது பிரேக்ஸ் இன் 1 செகண்ட், n/t தான் நமக்கு வேணும்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு இல்லையா, இந்த 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் நம்ம ஜூல மாத்தணும். 200 into 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூல் பா, 1.6 into 10⁻−13 ஜூல். அப்படி தானப்பா, இதுனப்பா அது. இப்போ நமக்கு n/t தான் வேணும், நம்பர் ஆஃப் ஃபிஷன் டேக்ஸ் பிளேஸ் பர் செகண்ட், அதான் ஃபிஷன் ரேட். அப்போ ஃபிஷன் ரேட்டுக்கு நான் எழுதுற ஃபார்முலா கரெக்டா தள்ளணும். இப்போ எழுதுறது 5 டிவைடட் பை இது n/t தானே வேணும். அப்போ 200 into 1.6 into 10⁻13 லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 200 into 1.6 into 10⁻13 வந்துருது. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணா எவ்வளவு வரும் சொல்லுங்க, இந்த 5 200 இந்த 1.6 இதெல்லாம் சிம்பிளை பண்ணி சொல்லுங்க. இது சிம்பிளை பண்ணா நமக்கு அப்ராக்சிமேட்லி 1.56 into 10⁻11 வருதா பாருங்க பர் செகண்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்படின்னா 1.56 into 10⁻11 செகண்ட் இத்தனை ஃபிஷன் நடக்கணும்ப்பா. அதாவது 156 into 10⁻9 யுரேனியம் வந்து ஒரு செகண்ட்ல ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்.
அப்படி நடந்தா நமக்கு 5 வாட் ஆஃப் பவர் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோலார் எனர்ஜி இஸ் டியூ டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. சோலார் எனர்ஜி எப்படி கிடைக்குது? ஹைட்ரஜன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஈலியமா மாறும்போது நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கும். அதுதான் சோலார் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டுங்களா? அப்படின்னா அது ஃபியூஷன் ரியாக்ஷன்னால நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா?